யாருக்கு காமால? யாருக்கு வரலையா? கமல கண்ணன். கமலம் என்றால் தாமரை. கமலம் என்றால் தாமரை. தாமரை. அந்த தாமரை, அந்த தாமரை இதழ் போல உள்ள கண்ணன் புகழ்ந்து பாடுறது. ஓஹோ. வாங்கய்யா வணக்கம். வாங்கய்யா வணக்கம். வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம். வாங்க வண்ணா வணக்கம். வாங்க வண்ணா வணக்கம். அண்ணா. ஓ வாங்க அண்ணா வணக்கம். வணக்கம். இல்ல வாங்க வண்ணா வணக்கம் வரைக்கும். சரி நம்மளுக்கு கூட வணக்கம் போடுவாங்க. நானே ஏமாந்து போயிட்டேன். வயதிலே சிறுவராக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் வாங்கய்யா வணக்கம் என்பது நம்முடைய பழக்கம். ஓ மரபு. ஆமா. அதனால யார் ஒருத்தர் தலை வணங்குறாங்களோ அவங்க இடத்துல ஒழுக்கம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா இல்லையா? தலை வணங்காதவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்காது. அவங்க ஏன்னா தலை வணங்காதவங்க கிட்ட ஒழுக்காது. ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்காது இல்லையா? அதனால யார பார்த்தாலும் முதல்ல மரியாதை கொடுக்க தெரியும். தெய்வீகம் பொருந்திய திருச்சபை, அமைதியான சபை. இந்த அமைதியான சபையின் முன்பாக அடியால் தோற்றமாக வந்திருக்கின்றேன். அம்மா யாரு, எந்த ஊரு, என் நாடு நகரம் என்ன, என்னுடைய கணவர் பேர் என்ன, எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்னவா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியாதான் என்ன தெரியுது? என்ன தெரியுதா? ஆமா சவுண்ட் வேற. பள்ளத்தில பவளக்கொடி, பவளக்கொடி பத்தாதக்கார சூத்த கடி. அது என்ன ஆப்பிளா? சரி, யார் என்ற விளக்கம் விவரமாக சொல்றேன்.
எதுக்கும் ஒரு 8 தூரமாவே நில்லு. ஏன் குட்டியே? எனக்கு முந்தானியத்துல இருந்து உடம்புக்கு உள்ள காய்ச்சல் அடிக்குது. வெளிச்சமா தெரியுது. உள்ள காய்ச்சல் வெளியே வெளிச்சமா? எப்படி அது? உள்காய்ச்சல் போ. உள்காய்ச்சலா? உனக்கு வராத காய்ச்சல் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? முந்தானியத்து உன்னாட்டுமே ஒருத்தி கிராஸ் பண்ணிட்டு போனான். உஷ்ணுன்னு வந்து மூக்கல ஆச்சு. அப்ப வந்து உள்ள காய்ச்சல பயத்துல வருது. வருதோ பயிர் நடத்தா. நீ ஒண்ணும் பயப்பட கூடாது. அப்படி நீ பயந்துட்டு இருந்தியானா குஞ்சத்தல வர்றா. பயந்ததுக்கு குஞ்சா இருந்தா நான் இப்ப நான் உயிரோட. ஏய் கோழி குஞ்சா இருத்து ஒரு மந்திரம் போட்டா பயம் தெரிஞ்சிரும்னு சொல்ல வந்தேன். வேணாம் உங்க கிட்டலாம் நம்ம வச்சுக்கணும். வம்புதான். நீங்க ஏதோ பண்ணிடுவீங்க. நான் பேசாத எம்ஜிஆர் மாதான சோளக்கதிரி வேப்புறாங்க. அங்க போய் சுட்டுக்கிறான். சோளக்கதிரி சொல்றது எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல சுட்டுறது. அப்படியா? சரி, நான் யாரு, என் பேர் என்ன, விளக்கம் சொல்றேன், விவரமே கேளு. சொல்மா. அர்ஜுன மகாராஜன். ஆமா, ஐவர் ராஜாக்கள். ஐவரில இது 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 29 நடுவுடா. நடுவரல. நடுவரல இல்ல, 5 விரல்களுக்கு நடுவிலே இருப்பது நடுவிரல். ஆமா, அதை போல 5 பேர்களே நடுந்த பிறந்தவர் அர்ஜுன மகாராஜன். அவருக்கு தான் கிரீடி என்று பேரு. ஆமா, கிரீடின்னு பேரு. ஆமா, ராஜா கிரீடி பேரு. சூதா மூடி ராஜா கிரீடி ரூபி. அதுக்குள்ள சந்திர சாகலே போடின்னு கேக்குறீங்க. இல்ல, பாட்டு லைனா வச்சு அப்படியே விட்டா. ஓஹோ, எதுக்கு மோனியோடு. சரி, ராஜா கிரீடி ரூபி ஐவரிலே நடு பிறந்தவர். ஆனான அழகு மன்னன் இல்லையா? என் கணவர் பேர் என்ன? ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன். ஆமா, அன்னவர் தான் என்னுடைய கணவர். அவருடைய மனைவி எனது பெயர் நாகக்கண்ணி. எங்களுடைய இனம் கார்கோட வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். கார்கோட வம்சமா? கார்கோட வம்சம். ஓ, கார்கோட வம்சம். ஆமா, கார்கோட வம்சம் என்றால் அது விஷம் பொருந்திய நாகம். நாகமா? பாம்பு. நாங்கள் எல்லாம் பாம்பு. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் மேல் இருக்கும் ஆணவமா, உனக்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. ஆதி சிவன் மேல் இருக்கும் ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. ஆடுவாமே விளையாடும்
நானும் அமைதியா கேட்டு பாம்பை பத்தி பாட 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 என்னுடைய உடம்பெல்லாம் வளைஞ்சு கொடுத்து அப்படியே ஆடுது. வெளியே வராத புத்துல இருக்கிற பொந்த உள்ள மூடு பாம்பே. என்ன வெளியே வந்தா பயந்துவாங்க. எனக்கு ஒரு டவுட்ரா, இது பாம்புக்கு எதுக்கு சூத்து? போய் ஸ்கேன் பண்ணி பாரு தெரியும் எங்க இருக்குதுன்னு. நாளைக்கு நம்ம 2 பேரும் இப்படியே புடிச்சுட்டு போறோம். தர்மபுரியில சிவசக்தி ஹாஸ்பிடல்ல போய் கேடு பண்றோம். கேடு பண்ணாத, கேடு பண்ணல, ஸ்கேன் பண்றோம். இல்ல பாட்டெல்லாம் கரெக்டா பாடிட்டு வந்தடா. புளுக்குள்ள போறாண்டாவே சொடசொடனா படபடன்னு ஓடி போயிடுறோம். இல்ல பாட்டெல்லாம் கரெக்டா பாடிட்டு வந்தேன். விளையாடு பாம்பே நீ சூத்தா மூடு பாம்பே, நீ பாம்புக்கு எது சூத்து? புத்துல இருக்கும் சந்த மூடு பாம்பே. நல்லது மட்டும் காதுக்கு நுழையாது, எதையாவது ஒரு கெட்டது சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டா புடிச்சுக்குவாங்க, ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்படி நாகர் குலத்தை சார்ந்த நாகோட வம்சத்தை சார்ந்த எனது பெயர் நாகக்கண்ணி. எங்களுடைய தந்தையாராகப்பட்டவர் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய செல்வகுமார்த்தி எனது பெயர் நாகக்கண்ணி. நாகக்கண்ணியாக இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட இளவரை வாக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய குலம் என்ன, யாரை மணந்திருக்கின்றேன், என்னுடைய கணவர் எப்பேற்பட்டவர், நீ வீரபத்ரனோட போன வாடி. லைட் கரெக்டா கனெக்ஷன் கொடுக்க சொன்னேன்னா ஒயர் இப்படி விட்டுக்கிறீங்க. யார் அவன் வீரபத்ரவன்? வீரபத்ரன்றது யாரு? அவன் ஊர் சுத்தி போயிட்டானா? நானு ஊர்ல லைட் கனெக்ஷன் கொடுக்கறவன். ஓ, நீ ஒயர்மேனா? நான் ஒயர்மா, அந்த மேனு. ஆமா, ஒயர்மா அதாட்டு மேன். வில்லேந்து வீரன் வீரபிரதாபன் ஆனான அழகன், அவர்தான் என்னுடைய நாயகர். நான் இருந்து போய் நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காலை செக் பண்ணு. அவ வில்லேந்து வீரனோடி வீரபிரதாபனோடினா இவன் என்னன்றா வில்லேந்து வீரனோடி வீரபத்ரன் கிட்ட போன வடி. யாப்பா பாரு, உன் மூஞ்ச பார்த்து உன் ஞாபகமாவே வருதுடா. தூங்கும் போது மட்டும் நினைக்காத, வந்து ரொம்ப துன்புறுத்து. வலிக்குமா? வலிக்காது, அது ஒரு சுகமா இருக்கும். எல்லாம் அதேதான், எல்லாம் எவ்வளவுங்களே எல்லாம் சாவலுங்களுக்கு நேர்ந்து விட்டு எவ்வளவு நீங்களெல்லாம் பண்றதெல்லாம் சூப்பர். அப்படி சந்திரகுல வம்சத்திலே பிறந்து வளர்ந்து வீரத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவர். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவனை மணந்து நான் சீரு சிறப்போடு செம்மையோடு வாழ்ந்து வருகிறேன். நான் இருப்பதோ நாகலோகம். நாகலோகத்தில் இருக்கின்ற பொழுது பார்த்தால் ஏதோ அழுகுரல் போல் கேட்கின்றது. என்னன்னு தெரியல. மிஸ்டர் மிராண்டா. யாரு மிராண்டா? இல்ல, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி. கேளுங்க. நீங்க காட்கோட இனத்தை சேர்ந்தவர்கள். ஆமா. பாம்பு. அவர் வந்து சந்திரகுலத்தை சேர்ந்தவர். ஆமா. மானிடன். உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. ஃபர்ஸ்ட் நைட் வைக்கும் போது எங்க பண்ணி நான் கேக்கலடா, என்ன சொன்ன? இத பாரு, காட்கோட
வம்சத்தை சேர்ந்த பாம்பு அவர் சந்திரகுலத்தை சேர்ந்த மனிதன் மனிதன் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு பசித்து நைட்டு எங்களுக்கு அபூர்வ பிறவி இல்லையா நாங்க நினைச்சா பாம்பா உருவம் மாறும் நினைச்சா மாநில உருவத்துல வருவோம் இப்படி ஆயிடுச்சு ஆமா நல்ல வேலைடா ஐயா அப்போ பாம்பு மாறுதுன்னா பெண்ணா அந்த பாம்புக்கு பெண்ணாமான்னா இருக்குமா எல்லாத்துக்கும் அந்தந்த உருவங்களை அந்தந்த மாதிரி உறுப்பு உண்டு என்ன ஆர்கே ஹோட்டல்ல பரோட்டா சாப்பிடுறியா நாள்ல இருந்து மாருதி ஹோட்டல்ல மனுஷன்ல இருந்து மிருகத்து வரைக்கும் இன்ச்சி டேப் எடுத்துட்டு அளவு எடுத்துட்டு வர சொல்லி எந்த இனமாக இருந்தாலும் இனம் விட்டு இனம் மாறினால் அந்த இடம் எல்லாமே அப்படியே தாங்க அப்ப நீ மட்டும் மாறாவே இல்ல நான் மாற மாட்டேன் நேத்து பைத்தியக்காரிசிக்கா போயிட்டு வேலை செஞ்சியா அதே அப்படா பாத்தாப்பா எந்த ஊருனியா நானா ஜவாது மலை சிங்கார பேத்து ஏரிக்கா வரியா வருவா அங்கதான் எந்த குடிசல பின்னாடி தென்னம்பு பெருக்கு வரியா நான் குத்தக விட்டுட்டாங்க பக்கம் வர்றதில்ல தோப்புக்கு வரல பாபாய் வாங்கி மாதரசி ஐயா சரணமம்மா தெரியல இவ்வளவு துயரத்தோடு வந்து நம்ம பாதத்தை பணிஞ்சிருக்கிறாங்க சரி அதனால பாதம் பணிந்த மங்கையே இந்த பாராய் உலகத்திலே வாழ்வாய் பாதம் பணிந்த மங்கையே பாதம் பணிந்ததுதான் பாருலகில் நிலைத்திருப்பான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்குது என் பாதத்தை பணிந்தபடி நான் தீர்க்கா சுகம் பெற்று நீடுடியாக நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்திருப்பாய் அதனால உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எந்த ஊரு எந்த தேசம் அம்மாடி 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 அம்மா எங்கிருந்து எங்கே போறீர் அம்மாடி அம்மா எந்த ஊரு உங்க நாடு என்ன நகரம் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கல்யாணம் ஆயிட்டு இருந்தா உங்க கணவர் பேர் என்ன அம்மா ஒரு கஷ்டத்துல வந்து கஷ்டத்தை காப்பாத ஊரு பேரும் அதனால என்னடி துயர உனக்கு அம்மாடி 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 அம்மா
நானும் பாத்துன்னு இருக்கிறேன். நீங்க அல்றதெல்லாம் இந்த கண்ணீர் எல்லாம் ஆறா பெருக்கு. இவனுக்கு அளந்த கண்ணு தண்ணி தான் எங்களுக்கு 2 நெல்லு பாஞ்சு நிக்குது. அம்மா உங்க வீட்டுக்கார் செத்துட்டு இருந்தா கூட கவலைப்படாதீங்க. நான் புதுசா கூட சரி, உங்களுக்கு என்னம்மா துயரம், உங்களுக்கு என்ன துயரம் வந்தாலும் நான் காப்பாத்துறேன். என்கிட்ட சொல்லுங்கம்மா. ராணியம்மா, உங்களை நம்பி வந்துட்டோம். எங்க கஷ்டத்தை அப்புறம் சொல்றோம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எங்களுக்கு குடுக்குறீங்களா? ஐயோ, என்னிடத்துல நாடு இருக்குது, நகரம் இருக்குது, ஆனை இருக்குது, சேனை இருக்குது. வருஷத்துக்கு கேளு இல்ல மாசத்துக்கு கேளு, ஒரு வாரத்துக்கெல்லாம் குத்து போட முடியாது. ஒரு வார்த்தைக்கு இல்லடா, கேட்கின்ற வார்த்தைக்கு பதில் வார்த்தை கொடுக்கின்றீங்களா? ரொக்க ரோஜனம் இருக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும்? அம்மா பண்ண வேணுமா இல்ல நிலநீர் வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு சொத்து சுகம் வேண்டாம், நிலநீர் வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? கேட்ட வாரம் தாரேன் என்று சத்தியம் தாரும் அம்மா. கேட்ட வாரம் தாரேன் என்று சத்தியம் தாரும் அம்மா. எந்த அம்மாவே இந்த ராணி அம்மாவே, எந்த அம்மாவே இந்த ராணி அம்மாவே. எங்களுடைய ஆபத்தை காக்கிறேன். ஆமா அப்படி என்று சொல்லி ஒரு சத்தியம் மட்டும் கொடுமா போதும். சத்தியமா? சத்தியமும் செய்து தந்தேன் நம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, உங்கள் கஜல் கட்டிக்க போறேன் நம்மாடி அம்மா. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து இருந்தாலும் சரி இல்லையா, இந்த பூமாதேவி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாகவும், ஆகாசவாணி சாட்சியாக, ஆகாயவாணி சாட்சியாகவும், மூர்த்தி தேவர்கள் சாட்சியாக, என்னுடைய கணவருடைய சாட்சியாக, அது மட்டும் இல்ல ஒன்னங்கிராம் பாரு அந்த திருநாம சாட்சி பண்ணாங்க. இந்த எள்ளுக்குள் எண்ணெய் திருநாமம் மேல் சத்தியம் செய்தால்தான். ஓ மொன்ன கிருஷ்ணமூர்த்திக்கிறாரு எம்பெருமா. எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் கண்ணுக்குள் எமை போலவும் இருக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் காக்கக்கூடிய எம்பெருமான் எங்க அண்ணா கிருஷ்ண பரமாத்மா. ஆமா ஆமா. அப்பேற்பட்ட எங்க அண்ணா மீது திருநாம சாட்சியாக உங்களை காப்பாற்ற கவலைப்படாதே, கவலைப்படாத. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனா இவ்வளோ நேரம் வந்து முக்காடு எடுக்காம எங்களுக்கு ஆபத்து அபயம், அதை காப்பாத்தம்மா, எங்களுக்கு காப்பாத்தணும்னு சொல்லி சத்தியத்தை பண்ணி கொடுமான்னு முக்காடு போட்டுன்னு கேட்டீங்க. உங்க மூஞ்சி தெரியல, நீங்க யாருன்னு தெரியல. ஒரு எதுக்கு சத்தியம் வாங்கணும்? எதுக்கு? அது நீ கேட்கல இல்ல அம்மா, எங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்குது. ஆபத்தா? ஆமா. அதனால எங்க மாங்கல்யம் நினைக்கணும், எங்க பூ போட்டு நினைக்கணும், என் கனவுமார்கள் எல்லாம் எங்க கூட சீரு சிறப்போடு வாழ்க்கை செய்யணும். அது மாதிரி ஒரு சத்தியம் நீங்க கொடுத்தீங்களா? உங்களுக்கு மாங்கல்யம் நினைக்கணும் தானே, அது வீணாக கூடாது. அதை நான் காப்பாத்தி விடுறேன். நம்ம ஓனாமலத்து சேகர சேர்த்துன்னு போயிரு. அவர் நல்லா வேலை செய்வாராங்க. அவருக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? வெண்டைக்காய் போட்டுக்கிறாரு, குழம்பு வச்சா நல்லா இருக்குது. சொரக்காய் போட்டுக்கிறாரு, குழம்பு வச்சா நல்லா இருக்குது. அப்புறம் பூசணிக்காய்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வரும். அப்புறம் நல்லா வேலை செய்வாரா? இப்பதான் கொடி விட்டுனுக்குது, அதுல குஞ்சு வச்சு. அவர் நல்லா வேலை செய்வாரா? அவரு செஞ்சதுனால தான் நிறைய பேர் பொழைக்கிறாங்க. என்ன வேலை? வீட்டு வேலைடா. அதேதான் தோட்டம் வீட்டு வேலை செய்யாத. அவரு சேகர நான் பாக்கணும், இப்ப பாக்கணும். அப்புறம் பிடிச்சிட்டு போய் நான் காய்கறி வாங்கி கொடுத்து கேட்கணும். என்னென்ன வேலை இருக்குதுன்னு கேட்கணும். ஆமா, என்ன வேலை உங்களுக்கு தெரியும்? முன்ன தோட்டத்துல விடுற வேலை நல்லா விடுவாரா? ஆமா, அவர் எத்தனை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறாரு தெரியுமா? அவருக்கா அந்த அம்மா இப்பதான் தோக்கு விட்டுக்கிறா அப்படின்னு சேகர சொன்ன உடனே அப்ப ஏன் நீ படுத்துட்டு கேட்கற?
அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உடம்பு ஏய். சாமர்த்தியம் பண்ணும். நம்ம காரியம் நம்ம வேலை. நாம நினைத்து வந்த காரியம் நான் நலமாக இருக்கணும்னுதான் இந்த தேவடியா காலையில நாங்களும் நல்லா பெரிய ராணி ஏதோ ஒரு ஆபத்து ஆபத்தை காக்கணும் எங்க மாங்கல்யம் நினைக்கணும் காலைல போய் உழந்தோம். அது சரி உடத்துட்டா இல்ல இதுக்கு மேல நான் மூஞ்ச காமிக்கணும்ல காமி ஏண்டி சக்காலி